வணக்கம் and welcome to kitchen lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய டேஸ்டியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த லட்டு செய்ய கஷ்டப்பட்டு பூந்திலாம் செய்ய தேவையில்லைங்க. சுலபமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளா இந்த லட்டு நம்ம செஞ்சிரலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். இன்னைக்கு நான் லட்டு செய்ய 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். பருப்பில் இருக்கிற ஈரம் போகிறதுக்காக இப்படி ஒரு துணியில் போட்டு ஃபேனில் 10 நிமிஷத்துக்கு காய வச்சு எடுத்துக்குவோம். அப்படியே ஈரத்தோடு அரைச்சிங்கன்னா வர்ற பேஸ்ட் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி காய வச்சுக்கிறோம். நல்லா காஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கனாலே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்டெல்லாம் அரைக்க தேவையில்லை. 1-2 பருப்பு முழுசாக கூட இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செகண்ட் டைம் அரைக்கும்போது நம்ம சரியாகிடும். ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகவும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாகவும் கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கிஸ்மிஸ் வந்து சீக்கிரமாகவே கறியிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதே நெய் கூட அரைத்து வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த மாதிரி உடைச்சி விட்டு ஆயில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி கிண்டி விட்டுடுவோம். இந்த மாதிரி கரண்டியில் உடைச்சி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதம் வற்றி ட்ரை ஆகி வருது. கண்டினியூவாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், பருப்பில் இருந்த மொத்த ஈரப்பதமும் ட்ரை ஆகி சூப்பராக தனித்தனியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. 10 நிமிஷத்தில் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் கடலைப்பருப்பை துணியில் காய வைக்காமல் அப்படியே டேரெக்டாக அரைச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு. அவ்வளோதான். இதில் சின்ன சின்ன கட்டிகளும் ஒரு சில பருப்பும் முழுசாகவும் இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவு ஜீனி எடுத்துக்குவோம். நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு ஜீனி எடுத்துக்குவோம். அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஜீனி நல்லா கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சுகர் நல்லா கரைஞ்சி இப்படி நுரையா கொதி வரவும் இந்த மாதிரி 2 விரலால் எடுத்து இப்படி செஞ்சிங்கன்னா 2 விரலுக்கு இடையில் ஒரு கம்பி மாதிரி வந்து பிரேக் ஆகும். இதுதான் வந்து சரியான பதம். இதைத்தான் நம்ம ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இப்போ இதில் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரொம்ப நேரம் கொதிச்சிடக்கூடாது. லேசாக கம்பி பதம் வந்த உடனே கடலைப்பருப்பு பவுடரை ஆட் பண்ணிடுங்க. சப்போஸ் ரொம்ப நேரம் கொதிச்சு சிரப் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கடைசியாக லட்டு பிடிக்கும்போது வரன்னு காஞ்சி போன மாதிரி ரவை மாதிரி ஆகிடும். லட்டு பிடிக்கவும் முடியாது. ஸோ சீக்கிரமாகவே சேர்த்து குக் பண்ணிக்குவோம். எல்லா கடலைப்பருப்பு பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரம் ட்ரை ஆகிடக்கூடாது. லேசாக சுருண்டு வரவுமே ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸை சேர்த்து இறக்கிடுவோம். இப்போ இதை நம்ம லட்டு பிடிச்சிடுவோம். ஃபுல்லாக ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வருவோம். கையில் லைட்டாக ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிடலாம். ரெடி பண்ண மிக்ஸை கொஞ்சமாக எடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வரவும் கண்டினியூவாக இப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க ஆயில் கீலாம் வெளியே வரும். சூப்பராக லட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் லட்டு ரெடி. சப்போஸ் உங்களுக்கு ஓவர் குக் ஆகி லட்டு பிடிக்க வரலைன்னா இந்த மிக்ஸை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூடவே 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து மறுபடியும் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி உடச்சி விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பதம் வந்துடும். அதுக்கப்புறமா ஈஸியாக லட்டு பிடிச்சிடலாம். கஷ்டப்பட்டு பூந்தி பொரிக்காமல் ஈஸியாக வீட்டில் இருக்க சிம்பிள் பொருட்களை வச்சு இந்த டேஸ்டான லட்டை ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.